இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன பேருமா? இந்த அம்மாவுக்கு வந்து அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன், அருள்வாக்கு சக்தி பீடம். இப்போ அங்காள பரமேஸ்வரி தான் மெயின். ஆமா, அதுக்கு அடுத்து தெய்வம்? அதுக்கு அடுத்து வந்து கல்கட்டா காளி. கல்கட்டா காளி. காளினாலே ரொம்ப ஆக்ரோஷன்றாங்க. ஆமா. என்ன ஆக்ரோஷமா இருப்பாங்க? ஆக்ரோஷம்னா வந்து அநியாயத்தை அழிப்பாங்க, தர்மத்தை நிலநாட்டுவாங்க. அதுக்கு இந்த இடத்துல நடக்கிறது சாப்பாடு. இப்போ உங்களுக்கு எந்த வகையான சக்தி உண்டுமா? ஒருத்தர் உயிரை கொண்டு வர முடியுமா? நிச்சயமா கொண்டாடலாம். செத்து போன என்ன சொல்றேன்னா சாகர கண்டிஷன்ல இருக்கிறவங்கள அவங்கள வந்து என்ன சொல்றேன்னா அவங்கள பிழைக்க வைக்கலாம் நம்ம. அதுக்கு ஏதாவது உயிர் காவு கொடுக்கணுமா? ஆமா, அதுக்குன்னு வந்து உயிர் பலின்றது நம்ம கொடுக்கணும். நம்ம கோழியோ இல்ல ஆடோ நம்ம உயிர் பலி கொடுக்கணும். அதுவும் இல்ல அப்படின்னா நம்மளோட ரத்தத்தை அறுத்து நம்ம தரலாம். ரத்தத்தை அவங்களுக்கு தேவை ரத்தம். அந்த ரத்தத்துக்கு ஆடு முடிஞ்சா ஆடு, இல்ல கோழி முடிஞ்சா கோழி, அப்படி இல்லையா நம்ம உடம்புல இருந்து நம்ம அறுத்து தரலாம். உங்க வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகளை பார்த்துட்டீங்க? நான் நிறைய பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில சோதனைகள். சாவலான்னு முடிவு பண்ண நாட்களும் உண்டா? நிச்சயம் உண்டு. இதே இடத்துல தூக்கு மாட்டிக்கு போயிட்டேன். ஆமா, இதே இடத்துல ஒரு டார்ச்சனால தூக்கு மாட்டிக்கு போயிட்டேன். அந்த டைம்ல என்ன வந்து காப்பாத்தினவங்க அவங்கதான். நீ ஏன் போற? நான் மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். முதல் வந்து மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது நீ மீனுக்கெல்லாம் போக கூடாது, நீ உட்காரு, நீ என்கிட்ட முழுசா உட்காந்தனா நான் உனக்கு எல்லா வரத்தையும் தரேன், என் பேர் என்னைக்குமே இந்த இடத்துல நிலைச்சு நிக்கும் அப்படின்ற வார்த்தை அவங்க சொன்னதுதான். இந்த சுடுகாடுன்றது எல்லாருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்த காட்டுப்பா. இந்த சுடுகாடு பக்கத்துல இந்த எல்லையில் தான் இந்த கோயில் அமைன்றது யாரோட விருப்பம்? அது அவங்களோட விருப்பம். நானா தேடி போகல. என் குடும்பத்துல ஒரு சோதனை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து அவங்க வந்தாங்க. என்ன இந்த ஊர்ல உன்னால நீ நேமி, உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், இனிமேல் வந்து எனக்காக தான் நீ வாழணும்ன்ற வார்த்தைய அவங்க சொன்னாங்க. ஆமா, இது 3வது இடத்துல வந்து அவங்க வந்து சுடுகாட்டுல இருந்து உட்காந்துட்டாங்க. வந்து மெயின் ரோட்ல இருந்தாங்க, அதை உடைச்சு எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. 2வது எங்க இடத்துல எங்க மனையில இருந்தாங்க. எங்க மனையில எந்த சொந்தம் கிடையாது, எங்க அம்மா வீட்டு மனையில வச்சிருந்தேன். அவங்க அம்மா வீட்டு மனையில வச்சிருக்கிறதுனால நான் வெளியே போறேன்னு சொல்லும் போது எங்கதாம்மா போறேன்னு நான் கேட்டப்ப நான் வந்து மயானத்துக்கே போறேன், நான் சுடுகாட்டுக்கு போறேன், நான் குடுக்குற பழத்தை கொண்டு போய் நீ அடி, அந்த இடத்துல நான் சுயம்பா எந்திரிச்சு நிப்பேன்ற வார்த்தை. நீங்க வந்து அந்த பழத்தை அடிக்கும் போது கரெக்டா இந்த இடத்துல வந்தது. ஆமா, இந்த இடத்துலதான் இந்த வேப்ப மரத்தானதான் அந்த பழம் வந்து விழுந்தது. அதே இடத்துல அக்கா தங்கச்சி 7 பேரும் இன்னைக்கும் அந்த எல்லா ஊர்லயும் பாக்குற வேம்பு வேற, ஆனா இந்த இடத்துல பாக்குற வேம்பு வேற. அக்கா தங்கச்சி 7 பேரு. இதுல மூத்தவங்க மட்டும் அங்காளம்மா மட்டும் ஒசந்து நிப்பாங்க, மத்தவங்க எல்லாம் சுத்தி இருப்பாங்க. அன்னைக்கு ஆதியில அடிச்ச கனி இன்னைக்கு அது வளர்ச்சி கொடுக்குது அந்த இடத்துல. ஆமா, இந்த கோயிலை எடுக்கிறதுக்கு எத்தனையோ பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது? அவங்க ஜெயிச்சாங்களா, நீங்க ஜெயிச்சீங்களா? இதுல அவங்களும் ஜெயிக்கல, நானும் ஜெயிக்கல, ஜெயிச்சுதான் அந்த அம்மா. ஆமா, இந்த இடத்தை தக்க வச்சது. ஆமா, அந்த அம்மா தான் தக்க வச்சது. ஆமா, இதுல வந்து என்ன சொல்றேன்னா அதிகாரிகளுக்கும் இந்த ஊர் தலைவருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நன்றி சொல்லணும். இப்போ வந்து இது வந்து ஊர் கோயிலா மாறிடுச்சு. ஊர் கோயிலா நாங்க இது பண்ணிக்கிறோம். இந்த ரோட்ல ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் இதுக்கு முன்னாடி நடக்கும். இப்போ அந்த ஆக்சிடென்டே கிடையாது. அப்படி நடந்தா கூட உசுருக்கு சேதாரம் கிடையாது. உயிர் காவு வாங்காது. காவுன்றாங்க. காவுன்னா எப்படி? ஒன்னத்தை அழிச்சு ஒருத்தர் வாழ வைக்கிறதா? ஒன்னத்தை அழிச்சுன்றது கிடையாது ஐயா. எப்படின்னா வந்து மனுஷனுக்கு வந்து ஏற்றதுதான் ஏற்று தாழ்வுன்றது. இப்ப உங்களை அடிச்சு நான் வாழணும், என்ன அடிச்சு நீங்க வாழணும்ன்றது நம்ம வந்து நேருக்கு நேர் சந்திச்சோன்னா அது பிரச்சனைகள் பெருசா மாறும். மாந்திரிகத்தை முறையா நடத்தினாங்கன்னா அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் இந்த மாந்திரிகம். இப்ப நீங்க மாந்திரிகத்துல எவ்வளவு வருஷம் அனுபவமா? எனக்கு வந்து நான் 21 வருஷமா நான் வந்து அருள்வாக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும். அதே போல வந்து நல்லதை நடத்துவேன், கெட்டதை நடத்த மாட்டேன். 8 வருஷ காலமா என்ன சொல்றேன்னா வந்து எனக்குள்ள அந்த ஆத்தா எனக்கு குருன்றது அவங்கதான். எனக்கு இந்த மந்திரத்தை சொன்ன இந்த பிரச்சனைக்கு இந்த மந்திரம் சொல்லுவீங்களா, இல்ல பரிகாரம் சொல்லுவீங்களா, இல்ல ஏதாவது உயிர் காவு கொடுக்க சொல்லுவீங்களா? எதுவா இருந்தாலும் உள்ள உட்கார்ந்துருக்க அங்காள பரமேஸ்வரி கேட்டுதான் நான் நடத்துவேன், எந்த வேலையா இருந்தாலும். இப்போ இந்த புள்ள கோழி வாங்கிட்டு வந்திருக்காப்ல, அந்த புள்ள கிட்ட அந்த கோழி கேட்கறது யாருன்னா அந்த அம்மா கேக்குறாங்க.
அந்த அம்மா கோழி சொன்னாங்க. அறுத்து விட்டுருவீங்களா? ஆமா, அவங்களுக்கு நமக்கு வர்ற பல சோதனைகள், ம். இது பல சோதனைகள், எதிர்ப்புகள், ஆ. தீய சக்தி எதுவா இருந்தாலும் அதுக்கு தேவை உதிரம். ஆ. அந்த உதிரத்துக்காக இந்த கோழியை வாங்கிட்டு வந்து அவங்க தலைய சுத்தி அம்மாவுக்கு அதை அடசலா போட்டுரும் படையல். இப்போ கோழி, ஆடு, பன்றி இருக்கா? இங்க இல்ல இன்னும் இது கண்ணுக்குட்டி? வரைக்கும் தரல. கண்ணுக்குட்டி, எருமகடா கொடுப்போம். எருமைக்கடா. எருமகடா கொடுப்போம். ஆனா இப்ப இல்ல. 48 அடி அந்த அம்மா எழும்பனா மட்டும்தான். 48 ஆமா, அடி. கோயிலோட எருமகடாவே ஒண்ணு இருக்கு. ஆ. ஆமா, அதை அவுத்து விட்டுட்டேன். மேச்சல்ல இருக்கு. ஆ. அந்த அம்மா என்னைக்கு எழும்புறாங்களோ அன்னைக்கு தான் அந்த எருமகடா வரும். அதுவே வருமா? அதுவே வரும். இப்போ வந்துட்டு போதா எப்படி? இப்போ வருது. ஆ. வந்துட்டு போகுது. ஆனா அது கடா இல்லையா, அது மேய்ச்சல்ல தான் இருக்கும். கட்டி போட்டு நம்ம வளர்க்க கூடாது, பாவம். இப்ப 48 அடி உயரம் என்னைக்கு நடக்கும்? என்னைக்கு நடக்குன்றது அவ கையில தான் இருக்கு. ஆனா இங்க நிச்சயமா நடக்க போதா? 48 அடி அந்த அம்மா எழும்புவாங்க இந்த இடத்துல. அவங்க சொன்ன வார்த்தை என்கிட்ட. இப்போ ஒருத்தர் எனக்கு ஒரு தடையா இருக்காரு, அவரு இறந்துட்டாரானா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சு நான் வந்து உங்க கையில கேக்குறேன். இப்போ அந்த ஆளு இறக்குறதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன பண்ணி? அந்த வேலைக்கு நான் போக மாட்டேன் ஐயா. ஒரு உயிரை காப்பாத்துற வேலை சொல்றீங்களா, எங்க உசுரை கொடுத்து கூட நாங்க செய்வோம் அந்த வேலையை. ஆனா கெடுக்கிற வேலை வந்தாங்கன்னா அந்த வேலைக்கு நாங்க ஒத்து போக மாட்டோம். அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து நாங்க அனுப்புவோம். அடுத்து உனக்கு கெடுத்து நீ வாழாத, உன்னால முடிஞ்சா போட்டி போடு, போராமப்படாத. எது போட்டி போடு, போராமப்படாத. அன்பால சாதிக்க முடியாது ஒன்றும் கிடையாது. சரியா? அன்பால சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. மந்திரத்தால தான் சாதிக்க வேண்டியது கிடையாதுப்பா. என்கிட்ட லட்சமா எடுத்துட்டு வருவாங்க. இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு நாளைக்கு 5 லட்சம் வேலையை முடிக்கணும். 5 லட்சம் ரூபா ஒருத்தர் கொண்டாந்து இதே வாக்கு பாக்குற இடத்துல வைக்கிறாப்ல. எது நான் பேர் சொல்ல விரும்பல. சரி, சரிங்களா? இந்த பக்கம் கேளம்பாக்க ரோட்ல இருந்தா என்ன சொல்றேன்னா, கட்டின பொண்டாட்டிய எனக்கு நீங்க படுக்க வச்சுட்டாங்க. ஏன்னா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்க பொண்டாட்டியே வந்து பழி வாங்க வந்திருக்கீங்கன்னா அப்ப உங்களை நான் சும்மா விடலாமா? எது இப்ப அந்த 5 லட்சம் ரூபாய் காசு வாங்கிட்டு சேர்த்து வைக்க வேண்டியதானமா? நமக்கு நியாயமான தானே கேக்குறாங்க. சேர்த்து வைக்க சொன்னா பரவாயில்ல, பொண்டாட்டி கைய கால உடைச்சு படுக்க வைன்றாங்க. சொல்லுங்க. கொஞ்சம் இதுதான். பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டிய நீங்க வந்து கொல்றதுக்கு இது பண்றீங்கன்னா, நாளைக்கு உன் பொண்டாட்டிய படுக்க வச்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம்? இல்லம்மா, 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு 5 ரூபாய் கொடுத்து எலி பாய்ச்சல் வாங்கி போட்டு காலி பண்ணிடலாம்ல. போட்ட கோர்ட்டு கேஸ் போகணும் இல்லையா? அதுக்குதான். அதனால மாந்திரியத்தை தேடுறாங்க. இப்ப 5 லட்சத்தை என்ன பண்ணீங்க? திருப்பி கொடுத்துட்டீங்களா? அதை திருப்பி கொடுத்தா கிளம்பி போயானே. ரெண்டாவது அவனுக்கு கால் உடைஞ்சது. நான் ஒரே வார்த்தை, இது அநியாயம். அநியாயத்துக்கு நான் துணை போக மாட்டேன். அவனை உடைச்சு உட்கார வைங்கன்றது நான் ஆத்தா கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். அவ செஞ்சு உட்கார வச்சுட்டா. வித்தியாசமான கேஸ் எல்லாம் வருமா? எல்லா கேஸும் வரும் ஐயா. பேய் பிடிச்சு வரும், சரிங்களா? குடிச்சத்தான் ஏவி வரும், மென்டல் மாதிரி அலைவாங்க, தன்னைத்தானே என்ன சொல்றா வந்து பைத்தியம் போல அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஊமை வந்திருக்கு, கேன்சர் வந்திருக்கு, எய்ட்ஸ் நோயின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இல்லம்மா, இப்ப சொல்றீங்க குட்டி சாத்தான், பில்லி, ஏவல், பிசாசுன்றீங்க. இதெல்லாம் உருவமா பார்க்க முடியுமா? நிச்சயம் பார்க்கலாம். ஒண்ணும் கிடையாது. நம்ம அம்மாவை பார்க்கணும்னா உண்மையான மனசோட நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயம் இதே இடத்துல காட்சியில பார்க்கலாம். அவங்க வருவாங்க. நைட்ல தான் வருவாங்களா, பகல்ல தான் வருவாங்க? நைட்ல தான் வருவாங்க. இந்த இடத்துல எல்லாருமே உணர்ந்தது நிச்சயம். ஒரு நாள் வந்து இதே போலதான். அப்ப வந்து இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. கரண்ட கட் பண்ணிட்டாங்க. கரண்ட கட் பண்ணி 7 நாள் பட்னியா உட்கார்ந்தேன். 7 நாள் என்ன சொன்னா வந்து பல்லு விளக்கல, குளிக்கல, சாப்பிடல, கொல்ல. எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. எப்படி கட் பண்ணாங்களோ அதே போல நீ கொண்டாந்து போட்டுக்கோ கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் இதே இடத்துலதான். அதுக்கு முன்னாடி இதுல ஷீட்டு கிடையாது. இதுல இந்த ஊஞ்சல் மேடம் மட்டும்தான். இந்த இடத்துல நாங்க 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல இதோ அங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்டுல போட்டு இந்த அடுப்பாடதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நான் இப்படி பார்த்த பிரகாரம் உட்காந்து 4 மூளைக்கு 4 பேர். இது இதோ வீரபத்திரம் நிக்கிறா இருப்பாங்க. இந்த இடத்துல அந்த அம்மா வந்து நிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அரளி தோட்டம் இருந்தது, செவ்வரளி தோட்டம். அந்த இடத்துல ஒரு லேடிஸ் வந்து நிக்கிறாங்க. ஆனா நிழல் மட்டும் தான் தெரியுது, ஆள் உருவம் தெரியல. அதுக்கு அடுத்து நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். இதுல இருந்து அப்படியே இறங்குறாங்க. இறங்கி இதுக்கு வராங்க. அந்த நிழல் வருது. வந்து இங்க இருந்து உருவமா இந்த 4 பேருமே பார்த்தோம்.
அப்படியே போறாங்க, அப்படியே கிராஸ் ஆகி போனாங்க. அந்த ஊஞ்சல் தாண்டின உடனே ஊஞ்சல் தாண்டி கொஞ்சம் தூரம் அடி மேல அடி வச்சுட்டு போனாங்க. அதுக்கு அடுத்து மாயமா மறைஞ்சிட்டாங்க. கரண்ட் அப்புறம் கரண்ட் அதுக்கு அடுத்து ஒரு லேடி மூலியமா வந்தது. அமுதான்ற ஒரு லேடி சென்னையில செக்யூரிட்டி ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. அவங்க வந்து குலதெய்வம் வந்து காளியாத்தா. அவங்க வந்தாங்க. நான் அவங்கள போயிட்டு கூப்பிட்டதே இவங்கதான். இந்த இடத்துக்கு நீ வா, இந்த இடத்துக்கு நீ வா. அவங்க வரும்போது 5 புடவை எடுத்துட்டு வராங்க. வரும்போது 5 புடவை எடுத்துட்டு வராங்க. 5 புடவை கொண்டாந்து அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு என்கிட்ட யாரோ மாதிரி உட்காந்து பேசினாங்க. ஏன் அத்தா நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க, இப்படி புலம்புறன்ற வார்த்தையை எனக்கு கேட்டாங்க. அத்தா இந்த மாதிரி ஆத்தா இத்தனை வருஷமா நான் சொந்தமா கரண்ட்டுக்கு எவ்வளவோ போறானே, எனக்கு கிடைக்கல. அந்த ஆத்தாளுக்கு வெளிச்சம் இல்லைன்னு சொல்லிட்டு கொக்கி அடிச்சு வச்சிருந்தோம். அந்த கொக்கியும் அவுத்துட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. விளக்கு இல்ல அத்தா, தண்ணி இல்லை அப்படின்றது கஷ்டப்படும் போது அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து சரி இந்த இடத்துக்கு சொந்த கரண்ட் கொடுக்க முடியல, பஞ்சாயத்துல இருந்து கரண்ட் தாங்க, பிடிஓல இருந்து கரண்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஓ கரண்ட் தான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதையும் இப்ப கட் பண்ணிட்டாங்க பஞ்சாயத்துல இருந்தா. அப்ப வந்து நம்ம தலைவர் எல்லாம் கிடையாது. அப்ப கிளர்க் மூலியமா சொல்லி அங்க அந்த அம்மா வந்து பஞ்சாயத்துல பேசி அதுக்கு அடுத்தது பிடிஓல இருந்து கரண்ட் கொடுத்தாங்க. அப்பதான் அந்த லைட் எல்லாம் போட்டாங்க. சோதனைகள் எல்லாருக்கும் உண்டு. உங்களுக்கு நிறைய சோதனை பார்த்துருப்பீங்க. அழுத நாட்கள் அதிகமா, சிரித்த நாட்கள் அதிகமா? நான் வந்து அழுத நாட்கள் தான் அதிகம், சிரிச்ச நாட்கள் கிடையாது. ஆனா எனக்காக நான் அழமாட்டேன். எனக்காக நான் இது வரைக்கும் அழுது கிடையாது. மக்களுக்காகவும் என் தாய்க்காகவும் தான் நான் அழுவேன். உங்களுக்கு சக்தி உண்டா? அந்த அம்மாவுக்கு சக்தி உண்டு? அந்த அம்மாவுக்கு தான் சக்தி உண்டு. மெயின் அங்கதான், மெயின் அங்கதான், அங்கதான் உங்களுக்கு வருது. அவங்கதான் எனக்குள்ள அவங்க வந்து உட்காரணும். உட்கார்ந்தாதான் என்னால வந்து அதுக்கு தீர்வு கொடுக்க முடியும். பஸ்ல, ஆட்டோல, ஷேர் ஆட்டோல எங்காவது இந்த இதே கோலத்துல தான் போவீங்களா? எந்த இதுக்கு போனாலும் சரி, நல்லது கெட்டது, சாவுக்கு போனாலும் இப்படித்தான் போவேன், கல்யாணத்துக்கு போனாலும் இப்படித்தான் போவேன். எப்படி பாக்குறாங்க உங்களை மாதிரி ஆட்கள்? என்ன ஒரு வித்தியாசமா பாப்பாங்க. எனக்கு நீங்க பாக்குறதுனால எனக்கு கூச்சமா இருக்குமா, இல்ல கால்ல வீவாங்களா? எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆமா, ஒரு சாவு என்ன சொல்றேன்னா வந்து ஒரு சாவுக்கு போறனா கூட குளிச்சு முழிச்சிட்டு இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டு தான் நான் போவேன். இதே தோற்றம் தான், இதே தோற்றம் தான். எந்த இடத்துக்கு போனாலும் இந்த தோற்றம் வந்து உங்களுக்கு வந்து பேரு புகழ கொடுத்துருக்கா, இல்லாட்டி மதிப்பு கொடுத்துருக்கா, இல்லாட்டி பணத்தை கொடுத்துருக்கா? இந்த தோற்றம் வந்து எனக்கு வந்து மரியாதை கொடுத்துருக்கு. சமுதாயத்துல மரியாதை கொடுத்துருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் என்ன சொல்றேன்னா பல ஸ்தலத்துக்கு எல்லாம் போவேன். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஸ்தலத்துல எனக்கு மரியாதை உண்டு. தனியா கூட்டு போவாங்க, தனியா கூட்டு போவேன். அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அதனால நான் தாயின்றது, நான் தான் சக்தின்றது சொல்ல மாட்டேன். உங்களால எவ்வளவு பேர் இதுவரையும் பயனடைஞ்சிருப்பாங்க? அது கணக்கு வழக்கு கிடையாது ஐயா, கணக்கு வழக்கு கிடையாது. ஒரு பொண்ணு சொல்லுது, நான் சாவ போறேம்மா, வீட்டுக்காரன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான், இதுக்கு என்னதான் தீர்வுன்னு சொல்லிட்டு வருது. வீட்டுக்காரன் குடியை நிறுத்துவீங்களா, இல்ல இந்த அம்மா சாவை நிறுத்துவீங்களா, இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பீங்களா? அவன் குடியை நிப்பாட்டுவேன், அவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனையும் கட்டுப்படுத்தி அந்த குடும்பத்தை சந்தோஷமா வைப்பேன். மூணுமே நடக்கும். மூணுமே நடக்கும். அந்த மாதிரி யாராவது வந்திருக்காங்களா? நிச்சயம் நிறைய பேர். நான் சாவறதுக்கு முடிவு எடுத்துட்டேன். நிச்சயமா நிறைய பேர் வந்து ஒரு முறை சாமி கும்பிட்டு நேரா போய் சாவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பிள்ளைங்களை நான் காப்பாத்தியும் விட்டுருக்கேன். லவ்ல சாகறதுக்கு போறேன்னுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைல சாகறதுக்கு போறேன்னுவாங்க. அவங்களுக்கு எல்லா அறிவுரையும் சொல்லி அவங்களுக்கு என்ன செஞ்சா இதுக்கு சரி வரும் என்றத தாய்கிட்ட கேட்பேன். அவங்க சொல்றத நான் செய்வேன். இந்த தாய் வந்து 24 மணி நேரம் உங்க கூட இருப்பாங்களா, இல்ல குறிப்பிட்ட நேரமா? என்ன ஆள்றது 2 பேரு. என்ன ஆள்றது காத்தால 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அங்காளம்மா என் உடம்புக்குள்ள இருப்பாங்க. சாயந்தரம் 6ல இருந்து விடியங்காத்தால 6 வரைக்கும் காளி என் கூட இருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் மாத்துக்கட்டுல என் கூட. யாரோட வாக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஆனது? 2 பேரோட வாக்குமே வந்து பவர்ஃபுல் ஆனது. ரெண்டுமே நீ சொன்னா அப்படியே நடக்கும். ஆமா, என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு சொம்பு தண்ணியில அவ குறைய தீர்த்ததும் உண்டு. ஒரு சொம்பு தண்ணியில செத்து போனவன புடைக்க வச்சதும் உண்டு. அதுக்கு பூஜை நமஸ்காரம் செய்துதான் நம்ம வந்து காப்பாத்தணும்னால அதையும் செய்வாங்க. அவங்க நேரங்காலம் எப்படி இருக்கு. இப்ப இங்க வர்றவங்க எந்த நம்பிக்கையில வர்றாங்கம்மா? இங்க வர்றவங்க வந்து காளியாத்தா கிட்ட போனா நம்மள கை கொடுத்து காப்பாத்துறா. காளியாத்தா கிட்ட போனா. இங்க வந்து ஃபெயிலியர் ஆன கேஸ் என்னன்னா? ஃபெயிலியர் ஆன கேஸ் எதுவுமே கிடையாது.
எது இப்ப கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பேயை ஓட்டி அனுப்பிச்சேன். ஆ. எத்தனையோ பேயை நாங்க ஓட்டி அனுப்புறோம். ஆனா நாங்க இது வரைக்கும் வந்து அது வந்து பொதுவா எடுத்து காட்ட மாட்டோம். ஆன்மீகத்தை பல பேர் வியாபாரமா பண்றாங்க. நான் அந்த சாமியார்கிட்ட போனேன், இந்த சாமியார்கிட்ட போனேன், எல்லாரும் எங்களை ஏமாத்திட்டாங்க, ஒண்ணுமே நடக்கல, காசு மட்டும் வாங்கிட்டாங்க, யாகத்துக்கு காசு வாங்கிட்டாங்க, பூஜைக்கு காசு வாங்கிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள்கிட்ட இருக்குது. நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஆன்மீகத்தை நம்பி போகலாம். என்ன சொல்றேன்னா வந்து பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு இருக்கவன் எல்லா சாமியாரும் கிடையாது. காவி துணி கட்டினவன் அத்தனை பேரும் சன்னியாசியும் கிடையாது. இதுல வந்து ஆன்மீகத்தை வந்து வியாபாரமா நடத்துறதும் உண்டு. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, பிச்சை போறதுனால பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடுன்னுவாங்க. அது நம்ம கிட்டதான் இருக்கு. நம்பலாம், கடவுளை நம்பி நம்ம போறோம். நம்ம போகும்போது ஒரு வேலை நடக்கணும், நம்ம போறோம். அந்த வேலை நடத்தி கொடுத்தாங்கன்னா நம்ம அடுத்து நம்ம அங்க போகலாம். புரியுதுங்களா? இப்ப அந்த வேலை நடக்கலன்னா நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போகணும்? அதே போல ஆண் சாமியார்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு எல்லா பெண்களும் வைக்கிறாங்க. ஒண்ணு வந்தா என்கிட்ட படுத்தியானா உனக்கு பிரச்சனை தீந்துருன்றாங்களாம். அப்படி இல்லாட்டி பணத்தை பிடிங்கன்னு ஏமாத்திடுறாங்களாம். ஒண்ணு கற்பு, இன்னொன்னு காசு. அப்படிதான் பண்றாங்க. இது எல்லாருக்கும் தவறான ஒரு இதுவா இருக்கு. பண்றாங்க. தெய்வத்தை வச்சு யார் கெடுதல் வேலை பண்றாங்களோ அவங்கள கருவறக்க வந்தவதான் கல்கட்டா காளி. நிறைய பேரை கருவறத்திருக்க, நிறைய பேர் ஆத்தா கிட்ட மோதி சேதாரம் ஆயிருக்காங்க. ஒரு சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க வாழ்க்கையில பேரின்பத்தை இழந்துருவாங்களா? எல்லாத்தையுமே இழந்துருவாங்க. கை காலுகள் எல்லாமே இழந்துரும். உசுரே இருக்காது. எத்தனையோ உசுறு போயிருக்கு. சாமியாருங்க வந்து நிம்மதியா இருக்கிறாங்களா? முதல்ல சாமியாருங்க வந்து நிம்மதியா எந்த நேரமும் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருடைய கஷ்டத்தை கேக்குறாங்கல்ல, எந்த நேரமும் இருக்க முடியாது. அந்த கஷ்டம் வந்து அவங்களை அடிக்கும்ல. அந்த கஷ்டம் வந்து அடிக்கும். அந்த கஷ்டத்துக்காக தான் சாமியார் அத்தனை பேருமே வந்து சாப்பாடுன்றது கொடுக்கறது. எதுக்காக தராங்க சாப்பாடுன்றது? அவங்க காசுல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது. அந்த கர்மாக்க நம்ம விளக்குறதுக்கு என்ன வழின்னா, யார் பாவம் செய்தாலும் சரி அந்த பாவத்தை தீக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி சாப்பாடு. நிறைய சாமியார்கள் சொல்றாங்க, நான் ஓஹோன்னு இருந்த ஒரு காலத்துல என்னை தேடி ஏகப்பட்ட கூட்டம் வந்துச்சு, இப்ப எவன் எது பண்ணானே தெரியல, ஒருத்தம் கூட வர்றதில்லை அப்படின்றாங்க. உண்மையாக இருந்தா அந்த இடத்துல தெய்வம் குடிக்கொள்ளும், பொய்யாக இருந்தா குடிக்கொள்ளாது. இதுதான் உண்மை. இப்ப நான் வீடுன்றது போய் 8 வருஷ காலம் ஆகுது. 8 வருஷ காலம் ஆகுது. 2 வருஷம் எங்க வீட்டுக்காரரு எங்க வீட்டுல இருந்தாரு. அவரா இடுப்பெலும்பெல்லாம் உடைச்சு அவரையும் கொண்டாந்து என்கிட்ட சேர்த்துட்டாங்க. இது எனக்கு வாக்கு பாக்குற இடம் தான் வீடு. தூங்குறது அங்கதான், சாப்பிடுறது அங்கதான். நான் வீட்டு பக்கம் யார் வீட்லயும் நான் இது வரைக்கும் போயிட்டு ஒரு நைட் போய் படுக்க மாட்டேன். எவ்வளவு நேரம் தூக்கம் இருக்கும் பொதுவா? எனக்கு தூக்கம்ன்றது வந்து 4 மணி நேரம் தான். எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் தூங்குவீங்க? கரெக்டா 12 மணி ஆகும். 12 மணில இருந்து 5 மணி வரைக்கும் தூங்குவேன். 12 ஒரு நாளைக்கு 1 கூட ஆயிடும். இப்ப அந்த தூங்குற டைம்ல என்னென்ன விஷயங்களை உங்களால பார்க்க முடியும்? தூங்குற நேரத்துல உணர்றது, சவுண்ட் கேக்குறது. என்னோட ஆத்மா என்கிட்டயே இருக்காது. என்னை யாரும் எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா என்னை யாரு எழுப்ப வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை. அதனால நானா எந்திரிச்சு வந்தாதான். என்னோட ஆத்மான்றது என்கிட்ட இருக்காது. இந்த எல்லையில யார் ஒருத்தர் கால் வைக்கிறாங்களோ அவர்களின் பிரச்சனை தீருமா தீராது? நிச்சயம் தீரும். உங்க பிரச்சனை தீருதுன்னா மட்டும்தான் நீங்க இது உள்ள வர முடியும். இல்லன்னா இது உள்ள வர முடியாது. இதே ரோட்ல எத்தனையோ பேர் அம்மா இத்தனை வருஷ காலமா இருக்குது எங்களுக்கு தெரியலன்ற கேள்விதான் கேக்குறாங்க எல்லாருமே. இல்ல அத்தா இன்னைக்குதான் உன்னை கூப்பிட்டுருக்கா, அதனால வந்து இன்னைக்குதான் நீ வந்த. இந்த வார்த்தையை தான் நான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு வாக்கு சொல்லுவீங்கம்மா? ஒரு நாளைக்கு வந்து இப்போ நான் சொல்றது 20 பேருக்கு மட்டும்தான். வெள்ளி செவ்வாய். ஆமா. மத்த நாள்ல என்ன வெளியே கூட்டு போயிடுவாங்க. நான் கோயிலுங்களுக்கு போயிடுவேன். எந்த யார் வந்து என்ன கூப்பிடுறாங்களோ அவங்க ஆலயத்துக்கு நான் சென்றுவேன். இப்ப உங்ககிட்ட வர்றாங்க, நீங்க சில பரிகாரம் பண்ண சொல்றீங்க, எல்லாம் பண்ணுங்க கிளியர் ஆயிடுன்றீங்க. அவங்க போய் பண்றாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல, எனக்கு எதுவுமே நடக்கலமான்னு போன் பண்ணும்போது கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லுவீங்களா இல்ல சமாளிப்பீங்களா? கொஞ்ச நாள் ஆகணும்ன்றது வார்த்தை அதையும் சொல்ல மாட்டேன், சமாளிப்பேன்ற வார்த்தையை சொல்ல மாட்டேன். கேள்வி அங்க கேட்பேன், ஏன் நடத்தி தரலன்றத கேட்பேன். அப்போ அவங்க பதில் சொல்லுவாங்க, இந்த வேலையை நீ நடத்தியே கொடுத்தாகணும் அப்படின்றத சொல்லி நாங்க எங்க ரத்தத்தை நாங்க கொடுப்போம்.
கொடுக்கும்போது அந்த நிமிஷமே சரியாக 3 நாள் டைம். அந்த 3 நாள்ல சரியாகும். இப்போ உங்களை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் அதிகபட்சம் அவங்களுக்கு பிரச்சனை தீரும்? இப்போ இந்த இடத்துக்கு வந்தா என்ன சொல்றதுன்னா வந்து உங்க கோல்கள் கரெக்டா இருந்தா மட்டும்தான் இது நம்ம பிரச்சனை தீரும். கோல்கள் சரியில்லைன்னா நம்ம பிரச்சனை தீராது. கோல்கள் சரியில்லைன்னா அவங்களே வந்து உத்தரவு கொடுக்க மாட்டாங்க. இல்லம்மா, ஒரு நாளைக்கு 20 பேர்ன்றீங்க. அந்த 20 பேர் வந்து உட்காடுறாங்க. 20 பேர்ல 15 பேருக்கு தீருமா, 10 பேருக்கு தீருமா, 20 பேருக்குமே தீருமா? 20 பேருக்குமே தீரும். 20 பேருக்குமே பிரச்சனை தீரும். எத்தனை நாள் ஆகும் அந்த பிரச்சனை தீருன்னா? உங்க கோல்கள் இப்ப வந்து ஒரு கோயிலுக்கு போக சொன்னாங்கன்னா கோயிலுக்கு போகணும். இப்ப பரிகாரம் பண்ண சொன்னா அந்த பரிகாரத்தை சொல்லுவோம். அதே போல இல்ல இது ஸ்தலத்துக்கு தான் போகணும் அப்படின்னாங்கன்னா எந்தெந்த ஸ்தலத்துக்கு போனா இந்த பிரச்சனை தீரும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். எதிர்பார்க்காத பரிசு அப்படின்னு எதனா வந்திருக்கா? நகை எதிர்பார்க்காத பரிசு எனக்கு எதுவும் கிடையாது ஐயா. திடீர்னு அம்மா நான் நினைச்சது நடந்து போச்சு, மந்தமா 1 லட்சம் ரூபாய் வச்சுக்குமா. எதிர்பார்க்காம நடந்தது எனக்கு இந்த ஜெனரேட்டர் வாங்கி கொடுத்தாங்க. 99,000. கரண்ட் இல்ல, என்ன எங்கேயும் போக விட மாட்டேங்கிற, ஏன் ஆத்தா அப்படின்றத நான் அவகிட்ட கதறிக்கிட்டு இருந்தேன். இது ஒரே நாள்ல வந்தாங்க, ஜெனரேட்டர் எடுத்துட்டு புக் பண்ணாங்க. சாயந்தரத்துக்குள்ள ஜெனரேட்டர் வந்தது, லைட் எரிஞ்சது. நீங்க சொல்லி நடந்ததா அந்த அம்மா சொல்லி நடந்தது? அந்த அம்மா சொல்லி நடந்தது. அம்மா இப்ப வர்றாங்க, அம்மா எனக்கு ஒரு வேலை நடந்துச்சு, நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது காசா வாங்கிக்கீங்களா பொருளா வாங்கிக்கீங்களா? அவங்க வந்து காசா கொடுத்தாலும் அந்த காசை வாங்குறதுனாலும் அவங்க கஷ்டப்பட்ட காசா இல்ல கடன் வாங்கின காசான்னு கேள்வி அவங்க கிட்ட கேட்பேன். கடன் வாங்கி கொண்டாந்தாங்கன்னா அதுல ₹1 கூட நான் வாங்க மாட்டேன். அவங்க உழைச்சு கொண்டாந்தாங்கன்னா ஐயா நீ செஞ்சுட்டு போயான்னு. சரிங்களா? பொருளாவும் கொண்டாந்து தருவாங்க, காசாவும் கொண்டாந்து தருவாங்க. இங்க வந்து பிரச்சனை தீர்ந்ததுன்னா கல்கட்டா காளி கேப்பா, சாப்பாடு போடுன்னுவா. ஆடு வெட்டி சாப்பாடு போடணும், அவ்வளவுதான். இப்ப இந்த வருஷம் நம்ம ஆடு வெட்டி சாப்பாடு போடுறோம், அடுத்த வருஷம் இன்னும் உயர்த்தியா இருந்தனா அவங்க வருஷம் வெட்டி போடுவாங்க. இந்த சிலை வாங்குறதுக்கு எல்லாம் எப்படி காசு யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்களா? நம்ம கல்கட்டா காளிக்கு வந்து யாரோட காசு ₹1 கிடையாது. அவங்களோட காசுலதான் அவங்க வந்து நிக்கிறது. மத்த சிலை எல்லாமே அவங்கவுங்க வாங்கி கொடுத்ததுதான். கன்னிமார் வந்து ஒரே ஆளு, 7 கன்னியும் அவங்களுக்கு மேடை, அதுக்கடுத்து ஏகம் நடத்துனது எல்லாம் ஒரே ஆள் செஞ்சது. இந்த வீரபத்திரனா ஒரு ஆள் செஞ்சது, இந்த முனீஸ்வரனை ஒரு ஆள் செஞ்சு கொடுத்தாங்க, அதே போல வாராகியே ஒரு ஆள் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த பிள்ளையாரு வந்து நவபாஷான பிள்ளையாரு, பச்சைக்கல் அந்த பிள்ளையார் அவரு. இந்த பிள்ளையார் வந்து ஒருத்தவங்க எனக்கு உபயமா கொண்டாந்து கொடுத்ததுதான். இப்ப நீங்க கதவை திறக்கும் போது சில நேரத்துல சர்பம் தானா வருமா வெளில? உள்ள எல்லாமே தள்ளிட்டு அவங்க பாட்டுன பின்வழி தண்ணி போகுது இல்லையா, அந்த வழியில இறங்கிடுவாங்க. எத்தனை சர்பத்தை பாத்திருக்கீங்க உள்ள சுத்தின்றது வந்து இங்க வந்து 4 நாகம் இருக்கு. ராஜநாகம் இருக்கு, கோதுமை நாகம் இருக்கு, கருநாகம் இருக்கு, செந்நாகமும் இருக்கு. எல்லாருமே பாத்திருக்காங்க. வாராகிய பிரதிஷ்டம் பண்ணும் போது வாராகிக்கு முன்னாடி ஒரு குட்டை ஒண்ணு இருக்கும். அந்த குட்டையில ராஜநாகமும் கோதுமை நாகமும் 2 சேர்ந்து விளையாடினதை எல்லாருமே காட்சியை கண்டு வீடியோவும் புடிச்சு வச்சிருக்காங்க. ராஜநாகன்றது ரொம்ப பெருசா இருக்குமோ? ராஜநாகம் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வராது. அந்த ராஜநாகத்துக்கு இந்த தொண்டை வரைக்கும் இது வரைக்கும் அந்த நம்ம ஆஞ்சநர் திருசூனம் இருக்கு பாருங்க, அந்த கலர்ல இருக்கும். சரிங்களா? அதை வச்சுதான் அது ராஜநாகன்றதை கண்டுபிடிப்பாங்க. எந்த தைரியத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க வந்து படுக்குறீங்க? எந்த தைரியம்ன்றது வந்து அம்மாவோட தைரியம் தான். நீங்க படுத்துக்கும் போது என்னென்ன விஷயங்கள் உங்க கண்ணுக்கு தெரியும்? நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும். ஏன்னா சுடுகாடு இருக்குது, இறந்தவங்க இறந்து போச்சனா முடிஞ்சிச்சா இல்ல ஆத்மாவா சுத்துவாங்களா? நிச்சயமா ஆத்மாவா சுத்துவாங்க. ஆத்மாவா சுத்துவாங்க. அந்த ஆத்மா என்னென்ன ரோடு கிராஸ் பண்ணோம், வண்டி டிராபிக் போல நிக்கும். அந்த உருவம் உங்களுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும், நிச்சயம் தெரியும். இப்போ ஒருத்தர் வர்றாரு, வந்து உட்கார்ந்து அவர் ஏதோ அருள்வா கேக்குறாரு, இவர் அடுத்த வாரம் உயிரோடு இருக்க மாட்டாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இப்ப வெளிப்படையா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சில பேர்கிட்ட வெளிப்படையா சொல்றேன். ஐயா உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குன்னீங்களா? ஆமா, கண்டம் இருக்கு ஐயா, உஷாரா இருங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அவங்க உஷாரா இருந்தாலும் அவங்க பொழைச்சுக்குவாங்க, இல்லன்னா நமக்கு தெரியாது. பொம்பளைங்க அதிகமா வர்றாங்களா ஆம்பளைங்க அதிகமா வர்றாங்களா? இங்க லேடிஸும் வருவாங்க, ஆம்பளை பிள்ளைங்களும் வருவாங்க,
அதே போல வந்து வக்கீல் வருவாங்க. எல்லாமே வந்து என்ன சொல்லணும்னா ஆண் பெண் பிரச்சனை, பேய் ஓட்டுறது, அதுக்கு அடுத்து புருஷன் சரியில்லை, அப்புறம் குடிய நிப்பாட்டணும். குடிய நிப்பாட்டுறதுக்கு இங்க வந்து ஒரு பாட்டில் சாராயம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா போதும். ஒரே ஒரு கயிறு அந்த அம்மாண்ட வாக்கு கேட்டு கட்டுவேன், அவ்வளவுதான். அந்த கயிறை கட்டிட்டு குடிச்சா உனக்கு பிரச்சனை தான். இப்ப அவன் குடிய எப்படி நிப்பாட்டுவான்? குடிய நிப்பாட்டுறதுன்னா அந்த ஒரு கயிறு கட்டுவேன். வரும்போது அவன் வந்து ஒரு சாராய பாட்டில், ஆமா, காலியாத்தாட்ட வச்சிடணும். ஒரு டைம் சாராயத்தை அவங்களுக்கு வச்சிடணும். ஒரு டைம் திருப்பி ரிட்டர்ன் அவனுக்கே கூடுனாங்கன்னா அவனை குடிக்க வச்சு கயிறு கட்டுவேன். போதையில இருக்கும் போதே. ஏன்னா அந்த போதை தான் போயிட்டு மறக்க வைக்கிறது. அவன் ஒருவேளை மீறி குடிச்சானா ஏதாவது ஆயிடுமா? மீறி குடிச்சா அவனுக்கு வந்து அடிப்படும், ரத்தமா வாந்தி எடுப்பான். என்ன சொல்றேன்னா குரியக்காரங்க குடிய நிப்பாட்டுவாங்களா, அவங்க எல்லாம் வந்து நம்ம ஆத்தா எடுத்தா வந்து கயிறு கட்டிட்டு போவாங்க. குருவிக்காரங்களுக்கு பக்தி உண்டா? குரியக்காரங்களுக்கு சிறந்தவங்க தான் நம்ம கல்கட்டா காளி. ஆமா, அவங்க வீட்டுலதான் பெண்ணாக அவ பிறந்தது. கல்கட்டா காளினாலே அவங்கதான். இங்க வந்து குரியக்காரங்களுக்கு முதலிடம். அவங்க வந்தாங்கன்னா இது அவங்க வீடு. அவங்களுக்கு உட்கார வச்சு சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு வயிறார பசி தீர்த்து தான் நாங்க அனுப்புவோம். அசிங்கமான சில விஷயங்கள்லாம் சொல்லிங்களா பரிகாரத்துல? அசிங்கமான நிறைய பேர் சொல்றாங்க, வரும்போது உங்க ஐயாவோட ஜட்டி எடுத்துருவாங்க, உங்க ஐயாவோட பனின் எடுத்துருவாங்க, வேர்வப்பட்டது எடுத்துருவாங்க, உள்ளாடை எடுத்துருவாங்கன்னு நிறைய சாமியார்கள் சொல்றாங்களாம். ஐயா, உள்ளாடை எடுத்தாலும் ஒண்ணுதான், சரிங்களா? ஆடையோட கொண்டாந்தாலும் ஒண்ணுதான், நூல் கொண்டாந்தாலும் ஒண்ணுதான். அந்த நூலை வச்சு உருவு கூட்டுறவன் தான் சாமர்த்தியக்காரன், சரிங்களா? ஏன்னா வேர்வப்பட்டது இருந்தாதான் வேலை செய்யன்றாங்களா? வேர்வப்பட்டது தான் ஐயா, வேர்வப்பட்டது. அதான் சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு வேலையை நடத்தணும்னா அவனோட கண்கள் 2 இருந்தாலே போதும், சரிங்களா? உருப்படிதான் வேணும்ன்றது கிடையாது. அந்த கண்கள் பார்த்தாலே அவனுக்கு அந்த கண்ணுல தான் தெரியும் எல்லா விஷயமும். இவனுக்கு கெட்டது நடக்க போதா நல்லது நடக்க போதான்ற விஷயம். ஏன்னா நீங்க முதல் கூட வந்திருக்கீங்க வெத்தலையில, நான் வெத்தலையதான் பார்த்து சொன்னேன், சரிங்களா? வெத்தலையும் உங்க கண்ணதான் நான் பார்த்தேன், வேற எதனா பார்த்தேனா? இப்போ அது பண்றீங்களாமா? இப்போ வெத்தலையில தான் வாக்கு சொல்றது. இப்ப இன்னைக்கு ஒரு நாள் வந்து அங்காளம்மா வருவா, நைட்டு 10 மணி ஆகும், நடுராத்திரி 1 மணிக்கு கல்கட்டா காளி வருவா. இன்னைக்கு ஒரு நாள் தான் பார்க்க முடியும், மத்த நாள்ல நான் உட்காந்துதான் வாக்கு சொல்றேன். நீங்க அந்த மிருகங்கள்லாம் கடிக்கிறது உண்டாமா? கோழி கடிக்கிறது எல்லாமே உண்டு, சரிங்களா? என்ன சொல்றேன்னா வந்து ஆக்ரோஷம் ஆயிடுவீங்களா? ஆமா, எனக்கு என்ன சொல்றேன்னா வந்து கோவம் வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. ஆமா, பச்சை ரத்தத்தையும் குடிக்க சொன்னா குடிச்சுதான் ஆகணும். உங்களை மாதிரி சாமியாருங்களே வர்றது உண்டா? ஆமா, நான் இதுக்கு முன்னாடி வாக்கு சொல்லியிருந்தேன், இப்ப நான் எது சொன்னாலும் பழிக்கல, எனக்கு ஏதாவது ஏத்தி கொடுங்க, சாமியார் 2 ஏத்தி விடுங்க. எத்தனையோ கோயில நான் உருவப்படுத்தி கொடுத்துருக்கேன், நான் உருவப்படுத்தல, அது அந்த அம்மா சொல்றாங்க, போ சொன்னா நான் போவேன், இல்லன்னா இல்ல. எல்லாருடைய கர்மாவையும் கேக்குறீங்க, ஏத்துக்கிறீங்க, உங்களுக்கும் கை காலெல்லாம் அச்சு போட்ட மாதிரி இருக்குமா? எனக்கு ஒரு நாளும் என் உடலுக்கு ஒரு அசதி வந்தது கிடையாது. ஒரு நாள் கூட படுத்தது இல்லையா? ஒரு நாள் கூட நான் படுக்க மாட்டேன். மத்தவங்களோட கர்மாவை வாங்குறேன் பாத்தீங்களா, ஒரு வேலை அவங்க கர்மாவை நான் இழுக்கிறேன் பாத்தீங்களா, அன்னைக்கு தினம் எனக்கு உடல் கொஞ்சம் மாறியா இருக்கும். உடனே அதுக்கு நான் என்ன பண்ணமோ நான் ஆத்தா கிட்ட போய் அழுவேன், அவ்வளவுதான். அடுத்த செகண்ட்ல அந்த விபூதி தண்ணியில போட்டு குடிச்சேன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப இன்னைக்கு விடிய விடிய பூஜை, இன்னைக்கு விடிய விடிய பூஜை நடத்திட்டு நாளை காத்தால மக்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுவேன். ஏன்னா நைட்டு வெட்டுற கடாவை மறுநாள் சமைச்சு மக்களுக்கு தான் கொடுப்பேன். சில பேர் வேணான்னு சொல்லுவாங்களா? யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அந்த சாப்பாட்டுக்கு தகுந்த ஆளை கரெக்டா கொண்டாந்துருவாங்க. அந்த சாப்பாட்டுக்கு தகுந்த ஆளை கரெக்டா கொண்டாடுவாங்க. சில பேர் தோற்றத்தெல்லாம் பாப்பாங்கல்ல, இடத்தெல்லாம் பாப்பாங்க, பார்த்துட்டு அவங்களுக்கு மனசு வராது போயிடுவாங்க, பயமா இருக்கும். காளினால எல்லாருக்கும் பயம்தான், அதுவும் இது வந்து மயானத்துல இருக்கு, அதனால சில பேர் பயப்படுவாங்க. ஆனா அது ஆக்ரோஷம் இருக்கும், ஆக்ரோஷம் எந்த நேரமும் இருந்துகிட்டு தான் இருக்கும். நான் இங்க இல்லன்னா என்ன மாதிரியே உருவத்துல இங்க உட்கார்ந்துருப்பாங்க, நிறைய பேர் பார்த்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்துட்டு நம்பவே மாட்டாங்க, நான் இருக்கிற இடத்துல இருந்து போட்டோ பிடிச்சி அமிச்சா மட்டும்தான் நம்புவாங்க. இப்ப அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்றத நீங்க சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியும் ஐயா. அடுத்து என்னென்ன நடக்குது, அதே போல வந்து இந்த புள்ள என்னவா இருக்க போறான் அப்படின்றது எல்லாமே சொல்ல முடியும். ஆனா நான் சொல்லல, அது அவ சொல்றா.
ஆத்தா வந்து சொல்றது இத்தனை ஆண்டுகளை உயிரோடு இருப்பான் அப்படின்றது சொல்ல முடியுமா? நிச்சயம். ஆ. என்ன சொல்றேன்னா நம்ம வெளியே போக வேண்டிய வேலையே கிடையாது. ஆ. எங்க குடும்பத்திலேயே எல்லா வேலையும் நடந்திருக்கு. ம், ம். எது எங்க குடும்பத்திலேயே என் தம்பி ஒருத்தன் இறந்திருக்கான். ஆ. சரிங்களா? ஆ. எங்க வீட்டுக்காருக்கு முதுகெலும்பு உடைச்சு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஆ. ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் கொடுத்து உயிர் போயிடுச்சு. ஆ. திருப்பி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஆ. அதான் முன்னாடி நியூஸ்ல கூட சொல்லியிருப்பேன் பாருங்க. ஆமா. ஆ. 7 மாசம் கர்ப்பம். ஆ. 7 மாசம் கர்ப்பத்துல குழந்தையும் செத்து போச்சு. தாய்க்கு கை கால் இவ்வளவு பெருசாயிடுச்சு. ஆ. இது ஆந்திரால இருக்கா, சித்தூர்ல இருக்கா. ஆ. சித்தூர்ல போயிட்டு நடு ரோட்ல உட்காந்து, இப்ப கிடையாது, இப்ப நடந்த விஷயம் கிடையாது. ஆ. கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஆ. 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 சித்தூர்ல நடு ரோட்ல உட்காந்து, அப்போ நான் அந்த கூழாங்கல்லுங்க இருக்கு பாருங்க, சின்ன சின்ன கல்லு, ஆ. அந்த கல்லுல தான் முதல் எனக்கு சொல்லி கொடுத்தது. முதல் வேப்பில, 2வது கூழாங்கல்லு. அங்க வேப்பில கிடையாது, கூழாங்கல்ல போட்டேன். நீ கொண்டா நான் காப்பாத்துறேன். நாங்க அதே போல கொண்டாந்தேன். 2 வாரத்துல அந்த குழந்தை தரையில பிறந்தது. 11 வயசுல அப்பனை இழந்துருவானாங்க. அதே போல அப்பனை இழந்தாச்சு. இல்லம்மா, இப்ப வயித்துல இறந்து போன குழந்தை எப்படி உயிர் வந்திருக்கும்? நிச்சயம் அது தாய் கொடுக்கறது தானே. தாய் கொடுக்கறது அந்த உயிர். இப்போ அந்த கரு வந்து ஏங்கலன்றது தாய்க்கு தெரியும். அந்த கரு இல்ல, இறக்கணுன்றது எழுதப்பட்ட விதி. அது எப்படி விதியை மதியால இறைவனால மாத்த முடியுது? இறைவனால வந்து என்ன சொல்றேன்னா வந்து இன்னைக்கு சாகரவங்கள 10 நாள் கழிச்சு சாகரத்துக்கு தள்ளி போட முடியும். ஆனா 10 நாளைக்கு முன்னாடி சாகரவன நம்ம வந்து மாந்திரிகத்தால பண்ண முடியும். ஜடை வச்சிருக்கீங்க, இப்ப முதல்ல எவ்வளவு இருந்தது, இப்போ நிறைய வளர்ந்துச்சா அப்படிமா? இப்ப அது பாட்டுன்னு வளர்ந்துட்டு தானே போகுது. அது ஜடை இருக்கிறதுனால ஏதோ சர்ப்பம் இருக்கிற மாதிரி இருக்குமா எப்படி? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஐயா. தலைக்கெல்லாம் குளிக்கலாமா நீங்க? டெய்லி இப்ப கூட தலைக்கு குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். டெய்லியும் குளிச்சாதான் என் தலை உருப்படியா இருக்கும். டெய்லியும் தலைக்கு தண்ணி ஊத்தணும். ஏன்னா ஜடை வச்சா சில பேர் குளிக்க மாட்டேன்றாங்க. நான் டெய்லியும் ஜடையுடைய அடையாளம் எது? சிவனா இல்ல அம்மனா? இது வந்து எப்படின்னா வந்து என் தலையில வந்து 7 பேருமே உட்கார்ந்து இருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம் சிவனோடது. ஆன்மீகத்தை வச்சு நீங்க இதுவரை செட்டில் ஆனீங்களா, செட்டில் ஆகலையா? ஐயா இல்ல ஐயா, எனக்கு என்ன சொல்றேன்னா வந்து எனக்கு நான் செட்டில் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. என் ஆத்தாளுக்கு ஒரு கோபுரம் கட்டணும், என் ஆத்தால 48 அடி எழுப்பணும், இந்த இடத்துல அணையாத ஒரு அடுப்பு ஒண்ணு ஏத்தணும். இதுதான் என்னோட ஆசை. நான் இன்னமும் என் பிள்ளைங்களுக்கு நான் சொத்து சுகம் சேர்க்க வேண்டியது கிடையாது. அவதான் எனக்கு சொத்து. இப்ப இன்னைக்கு அமாவாசை, ஒரு குறிப்பிட்ட செலவு ஆகும். எப்படியும் ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபான்னு வச்சுங்களா. இந்த 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கு தெய்வத்துக்கிட்ட கேட்பீங்களா, மனிதர்கள்கிட்ட கேட்பீங்களா, இல்லாட்டி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்பீங்களா, இல்ல சொந்தக்காரங்கிட்ட கேட்பீங்களா? எந்த ஒரு இதுவா இருந்தாலும் சரி, கற்பூரம் இல்லைனாலும் சரி, அரிசி இல்லைனாலும் சரி, எது மஞ்சள் குங்குமம் இல்லைனாலும் சரி, தெய்வத்துக்கிட்ட தான் கேட்பேன். மனுஷால கேட்க மாட்டேன். அவங்க கிட்ட கேட்டேன்னா அவங்க ஆள் கொண்டாடுவாங்க. இது வரைக்கும் என் காசு நான் வந்து ஐயோ இது இல்லையேன்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து கிடையாது. ஒரு நாள் கூட இந்த 5 வருஷ காலத்துல ஊஞ்சல் வைக்க ஆரம்பிச்சதுல இருந்து மாசம் 2 ஆடு வெட்டி இங்க பிரியாணி தான் போடுறோம். பிரியாணி தான் போடுறோம். நான் இது இல்லையே, அரிசி இல்ல, ஆடு இல்லன்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட்ட நாள் கிடையாது. அந்த ஆத்தா கொண்டாந்துடுறா. தேவைக்கு என்ன தேவையோ அது வந்து இறைவன் கொண்டு வந்துரும். இன்னைக்கு அவங்களுக்கு புது புடவை கட்டணும் அப்படின்னு இருந்தா அது அவங்கதான் கொண்டாடுவாங்க. இப்ப இன்னைக்கு கூட அமாவாசைக்கு இப்ப கட்டிருக்காங்க இல்லையா மஞ்சள் கலரு, நேத்து நான் புடவை எடுக்கல, அவங்களுக்கு புடவை வரும்ட்டாங்க. அப்புறம் நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்ற வார்த்தையை நான் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் நான் உள்ள பேய் ஓட்டுற வேலையில உட்கார்ந்துட்டு இருக்கேன், அழகு போடுறேன். ஒருத்தவங்க கொண்டாந்தாங்க, அம்மாவுக்கு 9 கஜம் புடவை இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு சாத்திட்டு அமாவாசை அன்னைக்கு இந்த புடவை தான் கட்டணும்ன்றாங்க. தேவையே அந்த தெய்வம் பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்கதான் பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு ஜீவராசி இருக்குமா இங்க? இங்க வந்து கோழி மட்டும் 50க்கு மேல இருக்கும். அப்புறம் வந்து 13 நாய்க்குட்டி இருக்கு. அப்புறம் வந்து 3 ஆடு இருக்கு. ஏன்னா 2 ஆடு திருடு போயிடுச்சு, அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை எடுத்துட்டு போனவங்க அது அந்த அம்மா பாத்துக்குவா.